Hi friends, welcome to Annam's Recipes. இன்னைக்கு ஒரு unboxing video தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு புது அடுப்பு தான் பார்க்க போறோம். ஏன்னா நான் இண்டக்ஷன் அடுப்பு வச்சிருக்கேன். அது கரண்ட்ல தான் சமைக்க முடியும். கரண்ட் இல்லாத நேரம் சமைக்க முடியாது. அதனால இப்போ நிறைய இந்த போர்ட்டபிள் அடுப்பெல்லாம் பார்த்தேன். இதுல ஆன்லைன்ல சரி நம்மளும் வாங்கலாம் அப்படின்னு. அதுவும் பார்த்தீங்கன்னா அது கேஸ்லேயே அந்த அடுப்பை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. சரி அதுதான் வாங்கியிருக்கேன். அந்த அடுப்பு தான் இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம எங்கே வேணாலும் தூக்கிட்டு போய் சமைக்கலாம். நமக்கு கரண்ட்டு தேவைன்னு கூட இல்லை. நம்ம ஒரு பார்க்குக்கு போனால் கூட இதை எடுத்துகிட்டு போய் நம்ம சமைக்கலாம். கரண்ட் இல்லாத இடங்கள்லையும் சமைக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த அடுப்பை தான் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இது ஒரு பெய்டு ப்ரமோஷன்லாம் கிடையாது. நானாக தான் ஆர்டர் போட்டேன். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நாங்களாக தான் ஆன்லைனில் போட்டு ஆர்டர் போட்டோம். 1 வீக் ஆச்சு. ஏன்னா சமைக்கிறதுக்கு நம்ம எந்த இடத்துல வேணாலும் இந்த மாதிரி அடுப்பு இருந்தால் நம்ம வச்சுக்கிட்டு சமைக்கலாம். இப்போ கேஸ் அடுப்புன்னா அதை எடுத்துகிட்டு போகணும், அந்த சிலிண்டரு இது பண்ணணும், ரெகுலேட்டர் யூஸ் பண்ணணும், அது நிறையா கஷ்டம்லாம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா அப்படியே ஈஸியாக எங்கே வேணாலும் வச்சு சமைக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் கேட்டேன். எல்லாருமே நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தான் சரின்ட்டு வாங்கியிருக்கோம். பாருங்கள், இது ஹேண்ட்ஸ் அப்படிங்கிற பிராண்டு. ஹேண்ட்ஸ் தானே? ஹேண்ட்ஸு பாருங்கள், 4 சிலிண்டர் இருக்குது. இதை தான் அந்த அடுப்புக்குள்ளே போடணும். இப்போ இதை வெளியில் எடுத்துக்கலாம். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா? எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இது இந்த சிலிண்டர் என்ன ஃப்ரீயா? இந்த சிலிண்டர் ஃப்ரீயா? ஆமாம். எது அடுப்போட சிலிண்டரே வராதா? ஃபஸ்ட்டு ஸ்டவ் வாங்கினா 4 சிலிண்டர் ஃப்ரீ. ஓ, அது எல்லாத்துக்குமே கிடையாது. சில அடுப்புகளுக்கு தான் இந்த மாதிரி ஆஃபர்லாம் இருக்குது. நான் இந்த அடுப்போட லிங்க் கீழே கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து ஆர்டர் பண்ணி வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். இது எனக்கு தேவையாக இருந்தது, அதனால் வாங்கினேன். எல்லோரும் வாங்கணும்னு கட்டாயம் கிடையாது. தேவைப்படுறவங்க இதை பார்த்து வாங்கிக்கலாம். பாருங்க, நல்லா பேக் பண்ணி வந்திருக்கு. நல்லா பபிள் ரேப்லாம் பண்ணியிருக்காங்க. நல்லா சூட் கேஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். சூப்பராக. நம்ம இப்போ எங்கேயோ ட்ராவல் போகிறோம், அந்த இடத்துல சாப்பாடே கிடைக்காது அப்படிங்கிற இடத்துல எல்லாம் இந்த அடுப்பு கொஞ்சமாக வெசில்ஸ் எடுத்துகிட்டு போனோன்னா நம்மளே வேணுங்கிறத செஞ்சுக்கலாம். குழந்தைங்க வச்சுருக்கவங்க கூட இதெல்லாம் டக்குன்னு எடுத்துகிட்டு போகலாம். இதுதான் அந்த 4 சிலிண்டரு. இதெல்லாம் போட்டிருக்கு என்னென்ன இதில் கலந்துருக்கு அப்படின்னு. நான் சில அடுப்புலாம் பார்த்தேன். அதுக்கெல்லாம் 2 இது தான் ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. இந்த அடுப்புக்கு தான் 4 சிலிண்டர் ஃப்ரீ. இப்போ அடுப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்கள் முன்னாடி தான் ஓப்பன் பண்ணுறேன். எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு கூட தெரியல. இந்த பாக்ஸு ஏதோ ஆரோ போட்டிருக்கான் இல்லை? இந்த சைடா? வந்துருச்சு அடுப்பு. இது எப்படி குக் பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலும் இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, இது ஹேண்ட்ஸுங்கிற பிராண்டு. இது ஃபாரினா இல்லை இந்தியனா? இந்தியன் தான் இது. இது நம்ம இந்தியாவிலே, ஆமாம், இந்த நியூ டெல்லி தான் போட்டிருக்கு. இங்கேயே செய்கிறது தான். இப்போ பார்க்கலாம். இதுவும் பாருங்கள், நல்ல கவர் போட்டிருக்கு. இதை வெளியில் எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்ல சூட்கேஸ் மாதிரியே இருக்குது. நம்ம எங்கே கொண்டு போனாலும் டேமேஜ்லாம் ஆகாது. நல்லா மூடி அப்படியே எடுத்துகிட்டு போகலாம். இப்போ அடுப்பை பார்க்கலாம். இது மேலே வைக்கிறோம் இல்லையா, ஸ்டாண்டு. இது அடுப்பு.
இங்கே தான் வந்து இந்த சிலிண்டரை ஃபிட் பண்ணணும். இதில் வந்து அப்படியே ஸ்டாண்டு போடணும். இதுக்குள்ளே போடணும். எப்படின்னு ட்ரை பண்ணலாம். இப்போ எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத என் பையன் செஞ்சு காமிப்பான். இதுதான் வந்து அந்த சிலிண்டர். அதில் வந்து அந்த ரெட்டு அது இந்த மாதிரி போட்டு மூடி இருந்தது. இதை வந்து இப்போ திறந்துக்காமி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து இந்த இந்த ஓப்பனிங் வந்து இதில் அலைன் ஆகும். அலைன் ஆகி இந்த லீவரை தூக்கிட்டு இதில் வச்சு இப்படி மாட்டணும். அந்த இது வந்து ப்ரெஸ் ஆயிடும். இப்போ இந்த இடத்துல ஒரு அன்லாக்ல இருக்கு. ஆமாம், இது வாங்கும்போதே அன்லாக்ல தான் இருக்கும். அன்லாக் வச்சுட்டு தான் இது வாங்கும்போதே அன்லாக்ல தான் இருக்கும். இந்த கட்டில் இங்கே கட், இந்த சிலிண்டரில் ஒரு கட் மாதிரி இருக்கும். அந்த கட்டில் இந்த கிளிப்பு அலைன் பண்ணி ஃபஸ்ட்டு இனிஷியலாக மாட்டிக்கணும். மாட்டிட்டு இப்போ இதில் இந்த பட்டன் இருக்குல்ல அன்லாக், இதை வந்து ஓங்கி ப்ரெஸ் பண்ணணும். பண்ணால் இப்படி போய் இந்த இடத்துல லாக் ஆகிக்கும் சிலிண்டர். இப்போ சிலிண்டர் நகராது. இப்போ இதை மூடிக்கணும். மூடி லாக் பண்ணிவிட்டு இப்போ இங்கே ஆன் ஆஃப் இருக்குல்ல, இதில் ஆட்டோமேட்டிக் இக்னிஷன் இருக்குது. கீழே கொண்டு போயிட்டு பண்ணால் அடுப்பானாயிரும். சூப்பர். அடுப்பானாயிரும். மேலே தூக்குனா லோ, ஃபுல்லாக கீழே கொண்டு போனால் ஹை. நம்ம கேஸ் மாதிரியே. ஆமாம், அப்படியே மேலே கொண்டு போயிட்டே போனால் ஆஃப் ஆயிரும். இந்த சுவிட்சு கம்மி, இந்த சுவிட்ச் இதை கீழே அப்படியே கொண்டு போயிட்டு இப்படி ஒரு சவுண்டு கடக்குன்னு கேட்டுச்சுன்னா ஆன் ஆயிடுது. இக்னிஷனும் அதில் இருக்கு. மேலே ஃபுல்லாக கொண்டு போனால் ஆஃப். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா? எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இப்போ டெமோலாம் பார்த்தீங்க, ரிவ்யூ பார்த்தீங்க, நல்லா இருக்குது. நல்லாவே நம்ம கேஸ் அடுப்பில் சமைக்கிற மாதிரியே இருக்குது. ஃப்ளேம் எல்லாமே. இது வந்து 3300 ரூபா. 4 சிலிண்டர் ஃப்ரீ. ஒவ்வொரு சிலிண்டரும் 2 ஹவர்ஸ் எரியும். 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் எரியும். அப்போ 4 சிலிண்டரும் சேர்த்தோன்னா 12 மணி நேரம் எரியும். அதை பார்த்து நம்ம வந்து சமையல் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது. வேணுங்கிறவங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வாங்கிக்கங்க. இது வந்து பெய்டு ப்ரமோஷன் இல்லை, நானாக எனக்காக வாங்கினது. வேணுங்கிறவங்க இதை பார்த்து வாங்கிக்கங்க. சிலருக்கு தேவையாக இருக்கும், அவங்க வாங்கிக்கலாம். இந்த அடுப்பு வந்து எனக்கு தேவையாக இருந்தது, அதனால வாங்கினேன். நான் வந்து ஒரே இடத்துல சமைக்காமல் வேறு இடத்துல கொண்டு போனால் சிலிண்டரை மாற்றுறது அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுவும் இல்லாமல் நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணோன்னா அதுக்கு ப்ளக் பாயிண்ட்லாம் தேவை. இதுக்குன்னா எதுவும் தேவையில்லை, அப்படி தூக்கிட்டு போயிட்டு அப்படியே வச்சுட்டு சமைச்சிடலாம். அதனால வாங்கினேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வந்து இப்போ நிறைய பேர் வந்து பிக்னிக் போகிறோம், ட்ராவலில் எங்கெங்கேயோ ஊருக்கெல்லாம் போகிறோம். அப்போ இதை வந்து அப்படியே சூட்கேஸில் தான் இருக்குது. இதை எடுத்துகிட்டு போயிட்டோன்னா நம்ம குழந்தைங்களுக்கு கூட பால் வாங்கி காய்ச்சி கொடுத்துக்கலாம், ஒரு டீ போட்டு குடிச்சிக்கலாம். என்னதான் நம்ம வந்து கெட்டிலில் போட்டாலும் நம்ம பால் வாங்கி காய்ச்சி போடுற டீ டேஸ்ட் அளவு வரல. இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஒரு 2 பாத்திரம் எடுத்துகிட்டு இந்த அடுப்பையும் தூக்கிட்டு போனால் போதும். ஒரு நைட்டு கூட ஏதாவது ஒரு சின்ன ஒரு முட்டை கூட ஆம்லேட் போட்டுக்கலாம், இல்லை வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி ஈஸி குக்கிங் எல்லாம் பண்ணிக்கலாம். இது ரொம்ப போர்ட்டபுளாக இருக்கிறதுனால யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எனக்கு தேவைக்காக வாங்கினேன். நீங்கள் உங்களுக்கும் தேவை இருந்தால் வாங்கிக்கங்க. அதுக்காக தான் நான் ரிவ்யூ மாதிரியும் காமிச்சிட்டேன். ஏன்னா நிறைய பேர் அதை யூஸ் பண்ணி காமிங்கலாம் கேட்டிருந்தீங்க மற்ற பொருட்களில். அதனால் இது எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கும் எப்படி இருக்குன்னு காமிச்சிருவோம் அப்படின்னு காமிச்சிருக்கேன். இப்போ இந்த கேஸ் அடுப்போட 4 சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது 3 மணி நேரம், ஒரு சிலிண்டரும் 3 மணி நேரம் யூஸ் ஆகும். தீர்ந்த பிறகு இதை நம்ம ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். அப்படி இல்லை வாங்க முடியலன்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம கேஸில் கூட இதை ஃபிட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை இந்த நம்ம இந்த இது ரீஃபில் பண்ணோம் இல்லையா, இந்த சிலிண்டர், அந்த இடத்துல இதை மாட்டிடணும். இதை மாட்டி இதை அப்படியே சுற்றிட்டோம். பாருங்கள், நல்லா ஃபிட் ஆயிடுச்சு. இங்கே ஓட்டை இருக்குது. இது வழியாக நம்ம கேஸ் டியூப்பை உள்ளே விட்டு இதில் சொருகிக்கணும்.
சொருகிட்டு நம்ம வீட்டில் இருக்க கேஸ் சிலிண்டர் வழியாகவும் இந்த அடுப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அது வேண்டான்னா இதை வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். ஏன்னா இதில் வந்து ரீஃபில் பண்ண முடியாது. இது வந்து பண்ணிவிட்டு யூஸ் அண்ட் த்ரோ தான், தூக்கி தான் போட்டுறணும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.